இந்த வீக் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். FIFA மென்ஸ் பிளேயர் 2024க்கான அவார்ட்ஸ் நாமினேஷன் வந்திருக்கு. அதில் மெயின் கண்டெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்ரி, பில்லிங்ஹாம், மேப்பே, ஹாலாண்ட்லாம் சொல்லலாம். இதை தவிர அதர் கண்டெண்டர்ஸும் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்வஹால் இருக்கார், க்ரூஸ் இருக்கார், மெஸ்ஸியும் கூட இருக்கார். அண்ட் தென் ரியல் மேட்ரில் பார்த்தீங்கன்னா வேல்வர்ட் இருக்காங்க, வினிசியஸ் ஜூனியர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. மிஸ் ஆன மெயின் நாமினேஷன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாலாவும் கேனும் தான். நெக்ஸ்ட் நியூஸ் அல் நசர் பற்றி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சவுதி லீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த சவுதி ப்ரோ லீக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2-1 தோற்றுருப்பாங்க. ரொனால்டோ இன்கேஸ் கோல் போட்டிருந்தார். அடுத்து நடந்த கப் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-1 வின் பண்ணிட்டாங்க. ரொனால்டோ பார்த்திங்கன்னா அதில் 2 கோல் போட்டிருந்தார். பட் இருந்தாலும் அவங்க ப்ரோ லீகை பொறுத்த வரைக்கும் டேபிளில் பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்காங்க 22 பாயிண்ட்ஸோட. ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா அல் இத்தியாட் இருக்காங்க 30 பாயிண்ட்ஸோட. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பிளேயரோட கான்ட்ராக்ட். அதுலேயும் மெயினாக சாலாவோட கான்ட்ராக்ட் தான். அவர் பார்த்திங்கன்னா 2025 முடியுது. இது வரைக்கும் என்கிட்ட யாரும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்கேஸ் யாரும் பேசலைன்னா லிவர்பூலில் இதுதான் என் லாஸ்ட்டு சீசனுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் சவுதி லீக் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். அதே மாதிரி டெப்ரைனர் பார்த்திங்கன்னா அவரோட கான்ட்ராக்டாக்கும் ஸ்டாப் ஆகி தான் இருக்குது. இன்னும் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசலை. சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் 5 மேட்சஸ்லாம் நடந்துருந்துச்சு. அத்லெட்டிகோ மேட்ரிட் 6-0 ஈஸியாக வின் பண்ணியிருந்தாங்க. பார்சிலோனாவும் வின் பண்ணியிருக்காங்க. பேர் முனிச் பார்த்திங்கன்னா 1-0 PSG கூட வின் பண்ணியிருப்பாங்க. ஆர்சனல் ஸ்போர்ட்டிங்கை 5-1 துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்டன் வில்லா ஜுவென்டஸ் மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் லிவர்பூல் ரியல் மேட்ரிடை ஈஸியாக 2-0 வின் பண்ணியிருப்பாங்க. யூரோப்பா லீக்ஸ் மேட்சஸும் ரவுண்ட் 5 நடந்துச்சு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மேன்யூ புது கோச்சு கீழே ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. டோட்னம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் லீக்கு அதுக்கப்புறம் யூரோப்பா லீக்கு சமாளிக்க முடியலையான்னு தெரியல. ஸோ 2-2 ரோமா கூட ட்ரா பண்ணியிருக்காங்க. தவிர மெயின் ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபெனர்பேச்சி 2-1 வின் பண்ணியிருக்காங்க. அயாக்ஸ் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க ரியல் சோசிடா கூட. ரேஞ்சர்ஸ் 4-1 நீஸை வின் பண்ணியிருக்காங்க. இந்த வீக் மெயினான ஃபிக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு பொருசியா டோர்ட்மண்ட் பேயர் முனிச் மேட்ச் இருக்குது. எக்ஸைட்டிங்கான மேட்ச்சு. அது தவிர ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ச்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் அண்ட் ஆர்சனல் லண்டன் டர்பி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டான மேட்சஸ் இல்லை. கிறிஸ்டல் பேலஸ் வர்சஸ் நியூ கேசல் 8:30 இருக்குது. சண்டே பார்த்திங்கன்னா நிறையா நல்ல மேட்சஸ் இருக்குது. ஒரே டைமில் பார்த்திங்கன்னா செல்சி வர்சஸ் ஆஸ்டன் வில்லா 7 மணிக்கு நம்ம டைமில். அதே மாதிரி மேன்யூ வர்சஸ் எவர்டனும் இருக்குது. மேன்யூ மேபி ப்ரீமியர் லீக்கில் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்களா புது கோச்சு கீழேன்னு பார்க்கலாம். டோட்னம் வர்சஸ் வல்லாம் அதுவும் 7 மணிக்கு இருக்குது. பட் மெயின் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு லிவர்பூல் வர்சஸ் மேன் சிட்டி இப்போ நல்ல ஃபார்ம்லலாம் நமக்கே தெரியும். ஸோ லிவர்பூலுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜான்னு பார்க்கலாம். ஏற்கனவே டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.